வெல்கம் டு மை சேனல் பிரியாஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தண்ணியை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் 1 கப் சோயா சங்க்ஸ் அதில் சேர்த்துக்கோங்க. சோயா சங்க்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சோயா சங்க்ஸ் சுடு தண்ணியில் சேர்க்கும்போது அது நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போ இது நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கும்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது பிழிஞ்சு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இதே மாதிரி எல்லா சோயா சங்க்ஸையும் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சோயா சங்க்ஸை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் மேரினேட் பண்ண சோயா சங்க்ஸை இதில் சேர்த்துக்கோங்க. இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும். அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சோயா சங்க்ஸ் இந்த மாதிரி மசாலா சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இருக்க தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு வெங்காயம், பாதி தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இப்போ இதில் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மசாலா சேர்க்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்ச சோயா சங்க்ஸை இதில் சேர்த்துக்கோங்க. சோயா சங்க்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, சோயா சங்க்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் சாதம் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் சாதம் நல்லா உதிரியாக வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்குன்னு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாதம் உடையாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் காரத்துக்காக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்பவே டேஸ்டான அண்ட் ப்ரோட்டீன் ரிச்சான சோயா சங்க்ஸ் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ இது ஒரு பிளேட்க்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பிரியாஸ் குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.